ஹாய் கைஸ், வெல்கம் டு Decibel Audohub. இன்றைக்கி நம்மக்கிட்ட ஒரு கிராண்ட் விட்டாரா கொண்டு வந்திருக்காங்க. இதுன்னு ஒரு பேஸ் மாடல். இதில் ஆடியோ சிஸ்டமே இருக்காது, கம்ப்ளீட்டாக பிளாங்காக தான் இருக்கும். ஸ்பீக்கர்ஸ் எதுவுமே இருக்காது, கம்ப்ளீட் பிளாங்காக தான் இருக்கும். ஸோ அவர் கேட்டதே பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல்ஸ் பார்த்துட்டு இவர் என்ன இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கஸ்டமர் தான், லோக்கல் கஸ்டமர் தான். அவர் ஏற்கனவே நம்மகிட்ட ஒரு டிசைர் ஒன்று பண்ணியிருந்தார். ஒரு டிசைருக்கு வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் பேர் மட்டும் மாட்டிகிட்டு வந்திருந்தார். எனக்கு இது பிளேயரில் ரொம்ப பேசிக்காக இருக்குது, ஓஐ ஸ்பீக்கர்ஸ் வச்சுட்டு ஒரு ஆண்ட்ராய்ட் பேர் மட்டும் மாட்டிட்டு எனக்கு நம்மகிட்ட கொண்டு வந்தாங்க. எனக்கு இது என்ஹான்ஸ் பண்ணி கொடுங்க மாதிரி கேட்டிருந்தார். ஓகே பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் பட்ஜெட் ரொம்ப கன்ஸ்டன்டாக இருந்தது. டிஎஸ்பி எதுவும் போடல. ஒரே ஒரு 4 சேனல் ஆம்பிளிஃபையர், ஒரு 2 சேனல் கன்வெர்ட்டர் மட்டும் வச்சுட்டு 4 ஸ்பீக்கர்ஸ் மட்டும் மாட்டி அதை அழகாக ஃப்ரண்ட் காமன் ரியர் கோஆக்சல் மட்டும் மாட்டி அதை கால்குலேட் பண்ணி கொடுத்துருந்தோம். அந்த அவுட்புட்டே அவர் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அடுத்த வெஹிக்கிள் எடுத்தால் நான் ஃபுல் செட்டப் பண்ணிக்கிறேன், எனக்கு இந்த ஆண்ட்ராய்ட் பேர் வேண்டாம். ஏன்னா அவர் தெரிஞ்சுக்கிட்டார், யூஸ் பண்ணி பார்த்துட்டு அவர் எனக்கு கேட்டதே நம்ம அன்றைக்கி நான் பிளேயர் டெசிஷன் தப்பாக எடுத்துட்டேன், ஸோ இந்த தடவை நீங்களே எல்லாமே டெசிஷன் எடுத்துக்கங்க, உங்களோட சஜஷனுக்கு நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு செஷனுக்கு வந்துட்டு ஃபைன். அப்போது நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த வண்டிக்கு பொறுத்தளவுக்கு சரி நம்ம அது அவர் சொல்லிட்டாரு, நான் அது பழசு எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம், நான் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தார். ஓகே ஃபைன். அப்போ அவர் ஒரு ஸ்பீக்கர் வந்து கேட்டிருந்தார், எனக்கு JBL இன்ஃபினிட்டி சீரீஸில் ரெஃபரன்ஸ் சீரீஸ் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தார். ஓகே நோ ப்ராப்ளம். ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு இன்ஃபினிட்டி ரெஃபரன்ஸ் காம்பனண்ட், ரியரில் இன்ஃபினிட்டி கோஆக்சல், 4 டோர் டுவல் ஏர் டேம்பிங் வித் வைப்ரோமேக்ஸ். தென் ஒரு ஆம்பிளிஃபையர், அவரோட பழைய செட்டப்பில் இருக்கிற ஆம்பிளிஃபையர் மட்டும் யூட்டிலைஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அது புதுசாக இன்ஸ்டால் பண்ணலாம், அது மட்டும் யூட்டிலைஸ் பண்ணிட்டோம். ஹெட் யூனிட் பார்த்தீங்கன்னா பையனோட 6650. ஸோ அபியூஸ்லி அதோட அவுட்புட் வந்து நம்ம சொல்ல வேண்டாம். இதில் வந்து அண்டர்சி சப்வூஃபர் வந்து கேட்டார். ஏன்னா ஒரு பேஸ்க்கு வந்து அதில் எதுவுமே இல்லை, பேஸ் வந்து நம்ம எதாவது வைக்கணும் அப்படிங்கிறத அவர் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். நான் ஆம்ப் ஃபர்ஸ்ட்டு சப் தான் போட்டால், இல்லை எனக்கு டிக்கி ஸ்பேஸ் அடக்கணும், நான் நிறைய டிக்கி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா ஓகே அட்லீஸ்ட் ஒரு அண்டர்சி சப்வூஃபராவது போடுங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு அண்டர்சி சப்வூஃபர் வச்சு கொடுத்தோம். ஸோ ஓவரால் அவுட்புட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரியலி குட். ஒரு ப்ராப்பரான ஹைஸ் மிட்ஸ் அண்ட் லோ ப்ராப்பராக இருக்கிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி கொடுத்துட்டோம். இவாஸ் ஆஸ் யூஷுவல் இவாஸ் ஸோ ஹாப்பி. ஏன்னா இதுக்கு முன்னாடியே அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஹாப்பியாக இருந்ததுனால சேம் அதே தான், அதே கேரி ஃபார்வர்ட் ஆச்சு. ஸோ வாஸ் ரியலி ஹாப்பி. டெமோவும் போட்டிருக்கோம், பாருங்கள். தேங்க்யூ. परदेसिया है तेरे प्यार में जब से झनकार से है दिल के तार में तब से परदेसिया है तेरे प्यार में जब से ओ मेरी जरा तो फिरदी बियासी नी मैं इन्ना नी शरीफ जिन्ना लगे मूंह रेंदे जग लुटने दे ख्याल चाल ते जिदा चलदा आ मेरे नालों नाल चाल ते पक्का डैशबोर्ड उत्ते हुंदा रखिया समाना की मुदर कनवे मरुबड़ी वंदा नी मरुबड़ी वंदा விழித்திருந்தது